ஸோ நம்ம நேற்றுக்கு பார்த்தது வந்து மீட்பின் திட்டம். ஓகே, மீட்பு யார் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இயேசு கிறிஸ்து மூலமா வந்து சொல்லி போகிறோம். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவன் ஜீவனுக்கு ஜீவன் சொல்ற கட்டளையின்படி, இல்லைன்னா வந்து அவர் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம்னு சொல்லி போகிறோம். கிருபையும் சத்தியமும் அவர் முன் செல்லும் சொல்லி சொல்றோம் பார்க்கிறோம். ஓகே, அந்த வசனத்தின்படி சங்கீதம் 89:14 படி நம்ம என்ன பார்த்தோம்னா, நீதி நியாயம் சொல்லும்போது ஜீவனுக்கு ஜீவன் சொல்ற அந்த வார்த்தையின்படி, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு இணையான ஒரு பலியான சொல்றோம். ஈக்குவல் பிரைஸ். அதுல கொஞ்சம் கீழே கிடையாது, கொஞ்சம் மேல கிடையாது. ஓகே, அவர் தேவனுக்கு இணையா இருக்கிறதை கொள்ளையாடை பொருளா இல்லாதபடிக்கு அவர் தன்னைத்தான் வெறுமையாக்குவார். தன்னைத்தான் வெறுமையாக்கினார், மனிதரும் அவரால் சொல்றாரு. ஓகே, என்ன பண்றாருன்னா ஈக்குவல், மனுஷனுக்கு ஈக்குவலா எப்படி தேவதூதர்கள் காட்டும் சற்று சிறியவனாக்கப்பட்ட ஆதாம் போலயே இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் சொல்லி நம்ம டேரக்டாவே பவுல் வந்து ரெஃபர் பண்றதை நம்ம பாக்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக தான் வந்தார் சொல்லி பாக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து வந்து வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் விடுதலை பண்ண வந்தா சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்தவர்களை மட்டும் தான் விடுதலை பண்ண வந்தாரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இல்ல இல்ல இல்ல. ஓகே, சகல ஜனங்கள், சகல லோகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆதாம் மூலமா தான் இந்த மக்கள் வந்தாங்கன்னா எல்லாருமே என்ன கிடைக்கும்? எல்லாருக்குமே மீட்பு கிடைக்கணும்னு சொல்லி கொடுக்கும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதனால்தான் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவர். இதற்குரிய என்னதுன்னா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தம்மைத்தாம் ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எவ்வளவு தெளிவா போட்டுருப்பாங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, தன்னைத்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த, மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என படிங்க அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 4:5. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் தான் என்னது? ஒட்டுமொத்த உலகத்தையும். ஓகேவா? எல்லாரையுமே. ஓகே, மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, மனுஷனா வந்த கிறிஸ்து இயேசு அவரே. அவர்தான் சொல்லி வரும். சோ அப்போ மீட்பு சொல்ற போது எல்லா மக்களுக்குமே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது ஆட்டோட ரத்தமோ மாட்டோட ரத்தமோ என்ன பண்ண முடியாது, மீட்பை கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து 10 ரூபா மாதிரி. ஓகே, அதே இது மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை காப்பாற்ற முடியும் பாத்தீங்கன்னா அதுவும் முடியாது சொல்லி போடுறோம். அது ஏன்னா விலை வந்து காஸ்ட்லி. ஓகே, அதோட காஸ்ட்லி செய்யணும். அப்போ 100 ரூபா மாதிரி. அப்போ ஈக்குவலா 500 ரூபாய்க்கு கொடுக்கலன்னா அப்போ தூதர்கள் கொடுக்க முடியாது பாத்தீங்கன்னா கிடையாது. தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, மனுஷர்களை காட்டிலும் சற்று பெரியவர்கள், கொஞ்சம் பெரியவர்கள். தேவதூதர்கள் சற்று சிறியவராக்கப்பட்ட ஆதாம் சொல்லி பண்றோம். ஈக்குவலா இருக்கணும்னா வந்து மனுஷனுக்கு ஆதாம் போலயே வரணும் ஒருத்தர். அவர் பாவ மனுஷனா வரக்கூடாது. அதனாலதான் வந்து அவர் வந்து எப்படி ஆதாம் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் தேவனால் உண்டாக்கப்பட்டவரா இருக்கார். ஓகே, அவருக்கு தகப்பன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரும் பூமியில யாருமே கிடையாது சொல்றோம். அவர் தேவனுடைய பரிசுத்தாவி மூலமா அற்புதமா பிறந்தவர் சொல்றோம். ஓகே, எப்படி மண்ல இருந்து மனுஷன் வந்தானோ அதே மாதிரி ஸ்திரீயின் வயிற்றுல இருந்து யார் வந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்? ஸ்திரீயின் வித்து. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் வித்து, தாவீதின் வித்து சொல்லி நீங்க பாப்பீங்க. ஆனா இங்க மட்டும் என்ன பார்ப்பீங்கன்னா ஸ்திரீயின் வித்து ஆதியாகமத்துல. ஓகே, ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும்.
அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலேயே வந்து ஹஸ்பண்ட் இல்லாம ஸ்திரீ மூலமாவே அற்புதமா ஓகே பிறந்த ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து. Okay. அதனாலதான் ஸ்திரீயின் வித்து சொல்லும்போது ஆம்பளைங்க யாருமே இல்ல இல்ல. உள்ளே ஆமா. நுழைய இல்லாம பிறந்தது. அதனாலதான் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் பெறுவா. சொல்ற அந்த வார்த்தை வந்து நிறைவேறும் சொல்லுவோம். ஓகேவா? எப்படி ஆதம் பிறந்தார் அந்த மாதிரி. அப்ப என்னதுன்னா பாவம் சொல்ற அந்த விஷயம் வந்து வாலாடி வாழையா ஆதாம் மூலமா எல்லாருக்கும் வருது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த ஆதாம் அது மூலமா வந்த அந்த பாவம் இதுல வராதபடிக்கு அவர் என்ன பண்றாரு, தேவனால் அற்புதமாய் பிறக்க பண்றாரு சொல்லி ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஏன்னா படிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். எனப்படும். ஓகே, இத நிறைய பேர் வந்து முஸ்லிம்ஸ் இல்லைன்னா மத்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அப்போ எப்படி மற்ற கடவுள்கள் ஜிஎஸ் கடவுள் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பொம்பளைங்களோட உறவு வச்சுக்கிட்டு அது மூலமா வந்து ஒருத்தன் பிறக்கிறான். ஓகே, அந்த மாதிரிதான் இங்க நடக்குது, அந்த மாதிரிதான் காமிச்சிருக்காங்க சொல்லி சொல்றாங்க. ஓகே, சில பேர்லாம் ரொம்ப அபத்தமா பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படிதான் இங்க இருக்குதா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, இங்க ஆனா நீங்க இங்க வார்த்தை படிக்கிறது அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியும். உன்னதமானவரின் நிழல் உண்மையில் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்பொழுதும் உனக்கு பிறக்கிறவங்க சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க எங்கெல்லாம் பரிசுத்தாவி பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அற்புதம் இருக்கு, மிராக்கிள்ஸ் இருக்கு. சோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் எபிரேயர் 2:3 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர் சுவிசேஷம். மனம் திரும்புங்கள் பரலோக சுயமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். பின்னர் அவர் மூலமாய் கேட்டவர்கள் யாரு, அப்போஸ்தலர்கள் மூலமாய் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது, நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்தாருன்னா என்னது, இவங்க ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி என்னால் அனுப்பப்பட்டவர்கள். ஓகே, இவங்க என்னுடைய ஆட்கள் சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தாங்க. எப்படி சாட்சி கொடுத்தாரு? வரங்கள் மூலமா, பரிசுத்தாவின் வரங்கள் மூலம். அப்போ பரிசுத்தாவி கொடுத்தாலே அங்க என்ன வருது, அற்புதங்கள், அந்நிய பாஷை, அதிசயங்கள், மிராக்கிள்ஸ், ஒண்டர்ஸ் சொல்லி போகிறோம், அநேக ஒண்டர்ஸ். இதே விஷயத்தை தான் நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம்னா வந்து பெந்தேகோஸ்தே நாள்ல ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 2ல பரிசுத்தாவி வந்த போது என்ன வராங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். சரி, அப்படியே வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 7ல இருந்து படிங்க. ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகே,
சோ இது எல்லாமே யாரு? தேவனுடைய ஆவியினால அவனால இத்தனை ஆளப்படுது. ம். 9 வரங்கள் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, ஆ இதே மாதிரி பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சவுலுக்கு என்ன ஆ நடக்குது? ஆ. ஆனா எனக்கு பிறகு இந்த 1 Corinthians 12 கூட ஒரு லைட்டா ஹிண்ட் கொடுங்க. ஒவ்வொன்றுக்கும் சரியான ஒவ்வொரு இதுக்குரிய லைட்டா விளக்கம் அந்த மாதிரி கொடுங்க. சரி, இது ஆக்சுவலா நம்ம வந்து 6வது கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே ஓகே, ஓகே ஓகே. இந்த ஆ 9 ஆ வரங்களும். ஓகே, ஆ நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 6வது கிளாஸ்ல வந்து அதான் முக்கியமா பார்ப்போம். ஆ ஓகே ஓகே, ஓகே. பரிசுத்தாவின் வரங்கள். ஆ எத்தனாவது வசனம் சொன்னீங்கன்னு? 1 சாமுவேல் 10:10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. ம். அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். தரிசனம் சொன்னான். யாரு? ஆ. சவுலு. ஓகே, சவுல். இப்போ ஆமா. எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், எலிசா வந்து என்ன சொல்றாருன்னா, எலியா கிட்ட இருந்த ஆவியை ரெட்டிப்பா வேணும்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. சொன்ன உடனே என்ன ஆகுது? அவருக்கு வந்துருது. தண்ணியில அடிக்கிறாங்க, தண்ணி ரெண்டா பிளக்குது. பிளக்குது. ஓகே, ஆமா. ரெண்டா பிளக்குது. அப்ப யாருக்கெல்லாம் வந்து தேவனோட ஆவி கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அற்புதம் செய்யறாங்க, அதிசயம் செய்யறாங்க, சரி. தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. அந்த மாதிரி. இருக்கிறேன். ஓகே ஓகேவா? ஓகே. ஆமா. அப்போ என்னதுன்னா மிராக்கிள்ஸ் எங்க ஆவி அங்க பரிசாகி வருதோ அங்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் Correct. இதுதான் நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாடுலயும் சரி, புதிய ஏற்பாடுலயும் சரி. இதான் ம். வந்து பேட்டர்ன். ஓகேவா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தாரு. ஓகேவா? ம். அவர் எப்படி அற்புதம் செஞ்சாரு? இப்போ பரிஸ்தாவி அவர் மேல இருந்ததுனால கரெக்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அற்புதம் செஞ்சாரு மாதிரி எதுவுமே ரெக்கார்டே கிடையாது. இருக்காது. கரெக்ட் கரெக்ட். இருக்கவே 12 இருக்காது. வயசுல எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? ஆ ஆ ஆ சிலர்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்காது. எப்ப ஆ பரிசை வந்துச்சோ அதுல இருந்து ஆ. பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க கர்ஷிப் கூட கூட என்ன பண்ணுது? சுகம் கொடுக்குறது சொல்லி பண்றோம். ஆமா. ஆமா. ஓகே, மறவுகள். இப்ப புரியுதா? எப்படி வந்து இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார் சொல்லிட்டு எப்படி ஆமா தனி மேல நடந்தார் சொல்லி தெரியுதா? ஆமா. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பரிஸ்தாவினர் இருந்தா பரிசுத்தாவின் கண்டிப்பா அடையாளம் அற்புதம் நடக்குது. ம். அற்புதம் நடக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, இது தப்பான ஒரு உறவு சொல்லி இது பண்றாங்க. அப்படிதான் பிறந்தார் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ம், 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 ம். ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி எங்க வருதோ அங்க வந்து நடக்க முடியாத காரியங்கள் நடக்குது. நடக்குது. அற்புதம் நடக்குது. ம். அதனால்தான் தேவன் என்ன பண்ணாரு? அநேக அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் ஆ. சாட்சி கொடுத்தாரு. பரிசுத்தாவி ம், ம். ஓகே அனுப்பி சாட்சி கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஆஹ் எ- நீங்க என்னதுன்னா ஒரு இடத்துல கூட பார்க்கலாம். இவன் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பந்தி விசாரணைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகே, ஆமா. எபிரேய ஆமா. ஸ்திரீகளும் கிரேக்க ஸ்திரீகளும் வந்து சாப்பாடு விஷயத்துல வந்து பிரச்சனை வந்துடும். ஓகே, ம். மொத்தம் எத்தனை பேர் சூஸ் பண்ணுவாங்க? 7 பேர் 7 சூஸ் பேர். பண்றாங்க. 7 பேர் யூஸ் பண்ணலாம். 7 பேருக்கு மேல என்ன பண்றாங்கன்னா கைகளை வச்சு இது பண்றாங்க. அவங்க ஏற்கனவே யாரு? பரிசாவும் ஞானமும் நிறைந்தவங்க தான். ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் விஸ்டம் சொல்லி பார்க்கிறோம். ஆமா. அப்போ இவங்க கைகள் வச்ச உடனே இவங்களுக்கு என்ன வந்தது? ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே, பரிசுத்தாவி வந்த உடனே. ஓகே, படிங்க 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரிகோரையும் நிக்கானோரையும் தீமானையும் பர்மேனாவையும் யூத மார்க்க தமிழ்ந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகளை வைத்தார்கள். வைத்த ஆமா. பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அவங்க மேல கைகளை வச்ச உடனே அவங்க பயங்கரமான வல்லமை பெற்றுறாங்க. ஆமா. அற்புதம். அது 8ஆம் வசனத்துல இருக்கு. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஓகே, இதுதான் நடக்கிற விஷயம். ம். சோ இப்படிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, சீஷர்களுக்கு வந்து என்னதுன்னா அந்த பரிசுத்தாவியை வந்து ஊதுறாரு. ஊதுன ஒண்ணு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேய்களை விரட்டுறாங்க, அற்புதம் செய்யறாங்க. அந்த 72 பேரு இல்ல 12 பேர் அது போனாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்துல. ஆமா ஆமா ஆமா. சோ ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்க எதாவது எழுதிக்கோங்க. பரிசுத்தாவி எங்க தேவனால் அனுப்பப்படுதோ கொடுக்கப்படுதோ, ஓகே, அங்க வந்து அற்புதங்கள் இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அந்தந்த நேரத்துல
எப்ப கொடுக்கணுமோ அந்த நேரத்துல வந்து அந்த அற்புதங்கள் செய்யறதுக்கான வல்லமையை வந்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கலாம். ம். ஓகேங்க. ஓகே. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம். ஓகே. அது வந்து ஒரு அதனா தேவன் வந்து அங்க வந்து மேரியோட இருந்தாங்க சொல்லி அந்த மாதிரி கிடையாது. தேவன் வந்து வர முடியாது. தேவனே மனுஷன் ஒருத்தரும் காண முடியாது, இருக்க முடியாது. கண்டவன் ஒருவனும் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கன்டினியூ பண்ணுங்கண்ணே. சோ நம்ம என்ன பண்றோம்னா தேவனை கண்டு உயிரோடு இருக்க முடியாது யாராலுமே. ஓகேவா? ஏன்னா அவர் வந்து காணக்கூடாத ஒரு தேவன். நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஓகே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 46ல வந்து no one has not that anyone has seen the Father except the one who is from the God. So என்னை தவிர பிதாவை கண்டவன் ஒருவனும் இல்லை. சோ அவர் என்ன சொல்றாரு, என்னை தவிர பிதாவை கண்டவன் ஒருவனும் இல்லை. அப்போ தேவன் வந்து அங்க யாரு எங்க மேரிகிட்டயோ யாருகிட்டயோ வரல. ஓகேவா? அது என்னன்னா பரிசுத்தாவி அனுப்பி அங்க அற்புதம் வந்து செஞ்சா சொல்லி பார்க்கணும். ஓகே. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகணும் சொல்றது வந்து ஒரு அற்புதம். ஓகே. யார் கேட்டாலும் நீங்க என்ன சொல்லணும்னா வந்து அது வந்து ஒரு அற்புதம். இட்ஸ் a miracle. தேவன் வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஸ்திரீ. ஓகே. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஓகே. ஸ்திரீயின் வித்து. சோ பார்க்கும்போது யுவர் ஆஃப்ஸ்பிரிங் அண்ட் ஹர்ஸ். சோ ஸ்திரீயின் வித்துனா என்னது? அது ஒரு பெண் மூலமா வர ஒரு வித்து. அது வரவே முடியாது. ஓகேவா? இப்ப பெண்ணுக்கு வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு மேல்னா கிரீன், ஃபீமேல்னா பிங்க். ஒரு ஆண் வரணும்னா வந்து எக்ஸ் வேணும். எக்ஸ் ஒய் குரோமோசோம்ல. ஓகே. எக்ஸ் குரோமோசோம் இப்படி இருக்கும், ஒய் வந்து இப்படி இருக்கும், என் மாதிரி இருக்கும். எக்ஸ் ஒய் குரோமோசோம் வேணும் ஆண் குழந்தை வரணும்னா. ஓகேவா? பெண் குழந்தை வரணும்னா ரெண்டுமே எக்ஸா இருக்கணும். ரெண்டு எக்ஸ். ஓகே. இப்ப வந்து எண் வந்து எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா ஆண் கிட்ட மட்டும் தான் வரும். ஆமா. இந்த ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஆண் கிட்ட மட்டும் தான் இருக்கீங்க ஒய். ஓகே. பெண் கிட்ட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்கும். ஓகே. சோ அப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுதான் அனுப்புறாங்க. எக்ஸ் அதான் அனுப்புறாங்க. அதே மாதிரி ஆண் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அனுப்புறாரு. ஓகேவா? இல்லைன்னா ஒய் அனுப்புவாரு. அது ஆணா பிறக்கும் இல்ல பெண்ணா பிறக்கும். சோ இதுதான் வந்து சயின்ஸா இருக்கிற லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
இதுல வந்து ஒண்ணும் புரியல நினைக்கிறேன். 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ம், ம். 2 பேருக்கும் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய். ஒருத்தங்களுக்கு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன ம். பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எக்ஸ் வரலாம், இல்ல ஒய் வரலாம். ஒண்ணு மட்டும் ஆ, போகும். இங்க ஆமா. இருந்து எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் வரும். எக்ஸ் மட்டும்தான். ம். ஓகே. இப்போ ஆண் கிட்ட இருந்து எக்ஸ் வந்துச்சுன்னா, அப்புறம் பெண் கிட்ட இருந்து எக்ஸ் வந்துச்சுன்னா, எக்ஸ் தான் வரும் எப்பயுமே. வந்துச்சுன்னா அது பெண்ணா மாறிடும். பெண்ணா? ஆமா. இதான் ஆயிடும். ஓகே. இங்க பெண் கிட்ட இருந்து எக்ஸ் வந்துச்சு, ஆண் கிட்ட இருந்து ஒய் வந்துச்சுன்னா அது ஆணா மாறிடும். ஆனாமா. ம். ம், ம். ஓகே. இதான் குரோமோசோம் வருது. ஓகே. குரோமோசோம். ம், ம். அப்படி பார்க்கும்போது தனியா வந்து ஒரு பெண் வந்து இது பிள்ளையை பெற்றுக்க முடியும் பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகே. முடியாது. ஆமா. ஆ. இந்த கருப்பா இருக்கிற இந்த விஷயம் வந்து வந்து வரணும். ஏன்னா ம், வந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தான் அனுப்ப முடியும். ம். குரோமோசோம் வச்சு பறக்க முடியாது. ஓகே. முடியாது. ம், ம். சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒருத்தருக்கும் 2 குரோமோசோம் இருக்கு. அது ஒண்ணு வந்து அப்பா கிட்ட இருந்து வரணும், ஒண்ணு அம்மா கிட்ட இருந்து வரணும். அம்மா இதுதான் கிட்ட வந்து ஆமா. ரியல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அற்புதம். என்னதுன்னா, இங்க ஒய்யே கிடையாது பெண்கிட்ட. ஓகேவா? ம். எக்ஸ் மட்டும். எக்ஸ், ஆமா. ஒய் 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண் பிறக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ம். ஓகே. அது அற்புதம் வந்து தான். ஒரு ஆமா. ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. சரி, ஓகே. ம். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்ப பிறக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஹ் நம்ம வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா கிமு கிபி 2ஆ பிரியுது. ஆமா. ம். கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு. ஆமா. ஏடி அப்புறம் பிசி. பிசி. கரெக்டா இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ் இது 2த்துக்கு நடுவுல எப்படி நம்ம பார்க்குறோம்னா வந்து லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். ம். அவர் ஓகே. ஆமா. எப்போ அது சொல்லி பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் படிங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ஆமா. ம். 21. ஓகே. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானம் பெறும்போது வந்து இயேசுக்கு வந்து ஏறக்குறைய 30 வயது 30 வயசு. இருந்தது சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது 30 வயசு சொல்றது வந்து எப்ப கால்குலேட் பண்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆரம்பம் வந்து 3:1 இருக்கு. ஆமா. அன்னைக்கு வந்து படிச்சோம். திபேரி ராஜனுடைய அவருடைய பீரியட கனெக்ட் பண்ண 15ஆம் வருஷத்துல இருக்காரு. திபேரி ராயன் வந்து எப்ப வந்தாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வரலாற்றுல அவங்களுடைய ஓல்டு வரலாற்றுல வந்து இப்ப பார்த்தோம்னா, அவர் வந்து கிபி 14ல இருந்து 33 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. 14 பிளஸ் 15 எவ்வளவு? 14ல தான் ஆரம்பிக்கிறாரு முதல் வருஷம். அதுல இருந்து நம்ம இங்க என்ன படிச்சோம்? 15ஆவது வருஷம். 15ஆம் வருஷம். ஆமா. 15ஆம் வருஷத்துல. 29வது வருஷத்துல வந்து இயேசு கிறிஸ்து திபேரி ராயனுடைய 29. அப்போ என்னதுன்னா சரி, திபேரி ராயன 15வது வருஷம். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா கிபி 29. ஆமா. கரெக்டா இயேசு கிறிஸ்து வந்து 30 வயசு ஆகுது. ஓகே. ம். அப்போ கரெக்டா நம்ம பார்த்தோம்னா அந்த காலங்கள் நடுவுல இப்ப எப்பயுமே வந்து நம்ம ஏற்கனவே அந்த இது பார்த்தோம் நம்ம. ஆமா, ஆமா. இதன்படி நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து 3, 2, 1 சொல்லி கிபி பிசி வரும். ஓகேவா? அப்புறம் 0, 1, 2, 3 சொல்லிட்டு இது வரும் ஏடி. இப்போ திபேரி ராயனுடைய 15ஆம் வருஷம் தான் சொல்றது என்னன்னா 29 ஏடி. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்து எத்தனை வயசு? 30 வயசு. 30 வயசு. ஓகே. அப்போ அதுல இருந்து நம்ம அப்படியே மைனஸ் பண்ணோம்னா 29 மைனஸ் பண்ணோம்னா எங்க வருது? 0. ஓகே. அப்போ காலத்தை 2ஆ பிரிக்கிறாரு கிறிஸ்து. காலத்தையே பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். வரலாறே 2ஆ பிரியுது. ஓகே. எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு. ஓகே. சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற கேலண்டர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட கேலண்டர் தான். இவன் ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. இன்னைக்கு 2026னா இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து 2026 வருஷம் ஆயிருக்கு சொல்லி எல்லாருமே
அவங்களுக்கு ஆமா. அறியாமே என்ன பண்றாங்க அதான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எத சொன்னாலும் வரலாற்று சொன்னாலும் கிமு, கிபி சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆமா. அது அவங்களோட சொல்லிதான் ஆகணும் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்ம கிறிஸ்தவம் தான் வந்து மெய்யான மதம், இல்லைன்னா மெய்யான அவருடைய அந்த கடவுள் தான் மெய்யான கடவுள் சொல்றது நமக்கு தெரியுது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம், ம், ம். சரி. சோ இது மூலமா நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஓவராலா கிரைஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர் சொல்லி பார்க்கிறோம். அவர் அற்புதமா பிறந்தார் சொல்லி பார்க்கிறோம் ஸ்திரீயின் வித்து மூலமா. சோ ஆமா. அவர் காலத்தை ரெண்டா பிரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் மூலமா தான் வந்து உலகத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் எல்லாமே நடந்ததுக்கான காரணம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம், சோ ம், ம். இதே போல ஆதாம மீட்கிறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து அவரை மீட்க தான் வந்தார் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆ. அதுலயே ம். இன்னொரு ஆ. வசனம் கூட படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ம். ஓகே. சோ ஒருவருடைய மீறுதல்னால பாவம் மரணம் வந்து ஆண்டு கொண்டது. ம். இன்னொருத்தருடைய மீட்பு மூலமா என்ன ஆச்சு? எல்லாருக்கும் ஜீவன் ஜீவன் கிடைச்சது, அவனும் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆஹ் 18 படிங்க அவரே. 18, 19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஓகே. அப்போ இதுல ஆம். இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, எல்லா மக்களுமே நீதி வந்து அடைஞ்சிட்டாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டாங்க. எல்லா மக்களுமே வந்து நீதிமான் ஆயிட்டாங்களா பாத்தீங்கன்னா ஆயிட்டாங்க. புரியுதா? ஆயிட்டாங்களா? நீங்க வந்து நீங்க நீதிமானா சொல்லி கேட்டீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு? வசனம் என்ன போட்டிருக்கு? 18, 19ல அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர்னா யாரு? ஆல் பீப்புள். ஓகே. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஆல் பீப்புள். ஆல் பீப்புள். ஓகே. ஓகே. அப்போ இன்னொருத்தங்க வந்து பாவி இதெல்லாம் சொல்ல முடியுமா பாத்தீங்கன்னா முடியாது. ஏன்னா முடியாது. எல்லாருமே என்னதான் நீதிமான் ஆயிட்டாங்களாம். நீதிமான் இது யாருடைய பார்வையில ஆயிட்டாங்களாம்? தேவனோட பார்வையில. தேவனுடைய பார்வையில. ஓகே. ஓகே. அதுதான் நீங்க இங்க பார்க்க வேண்டியது. அப்படியே நீங்க 19ஆம் வசனம் திருப்பி ஒரு வாட்டி படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். படுவார்கள்னா பட்டார்கள். அதுதான் எப்படி கீழ்ப்படிதல், கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனால் மூலமா. ஓகே. ஆனா இது எப்படி நீதிமான் ஆகுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கணும். அவங்க விசுவாசிச்சாலே போதும். எப்படி வந்து அந்த வனாந்தரத்துல வந்து அந்த பாம்பு எல்லாரும் கொத்தும்போது நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன ஆயினாங்க? பிழைத்தார்கள். அவங்க சேவ் ஆயிட்டாங்க. ஆமா. சேவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவ நோக்கி பாக்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நீதி அடைவாங்க சொல்லி. ஓகே. அப்ப என்னதுன்னா சுயமா வந்து அவங்க என்ன பண்றது தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை கீழ்பட்டு நீதி அடைய தேவையில்லை. எல்லாம் வந்து பாவம் செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது சொல்லிட்டு செஞ்சு அவங்க நீதியை காமிக்கணும்னு சொல்லி தேவையில்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசமே என்னது? நீதியாக என்ன நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க சொல்றோம். சரி, இத எழுதிக்கோங்க பாயிண்ட்.
ஓகே. ஓகே. சோ இப்போ இன்னொன்னு கேள்வி என்னதுன்னா, ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் பாவியாய் ஆனார்கள். ஆமா. Okay. ஆ. ஒருவனுடைய மீறுதல்னாலே மரணம் வந்துச்சு, ஆதாமுக்கள் எல்லாரும் மரிக்கிறாங்க. ஓகே, ஆமா. அது நீங்களாம் கேட்டுதான் வந்துச்சா, நீங்களாம் ஆதாம விசுவாசிதான் வந்துச்சா, விசுவாசிக்காம வந்துச்சா? இல்ல, ஆதம் விசுவாசிக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஆதாம் வந்துச்சு. மீறுதனால. ஆமா. ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. Okay. அப்போ ஜீவனை என்ன பண்ணணும்? ஜீவனை நான் விசுவாசிச்சா வரும். இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா எனக்கு ஜீவன் இருக்கும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா ஜீவன் வரணும். ஏன் அப்படி? ஏன் அது ஆட்டோமேட்டிக்கா கிடையாது? அது மரணம் மட்டும் ஏன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, இது மட்டும் ஏன் ஆட்டோமேட்டிக் கிடையாது? கேள்வி. ஓகே. ஓகே, அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகே. ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பாக்குறது வந்து என்னதுன்னா, இந்த பாயிண்ட் இது எழுதி கொஸ்டின் எழுதிக்கோங்க. அப்படின்னா வந்து இது மரணம் சொல்றது வந்து ஆதம நம்புறதுனாலயோ ஆதம வந்து இது பண்றதுனாலயோ வரல, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. ஓகே, அவன் வந்து நமக்குள்ள வந்துருக்கு. ஆனா ஜீவன் மட்டும் ஏன் வந்து விசுவாசம் வரணும், அது இல்லாம வரக்கூடாது? அப்படி பார்க்கும்போது இப்போ சில வசனங்கள் பார்க்கலாம். அப்போ சிலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை, வானத்திலும் பூமியிலும் அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். காப்பாற்றப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் காப்பாற்றப்படுறாங்க சொல்லி தெளிவா இருக்கு. ஆனா நம்ம கேட்ட கேள்வி என்னதுன்னா, ஏன் வந்து ஆதாம் சொல்றது மட்டும் டக்குன்னு வந்துருச்சு, அது மூலமா ஏன் இயேசு கிறிஸ்து மூலமா மீட் பண்ணா வந்து எல்லாருக்கும் டக்குன்னு வரக்கூடாது சொல்றதா நம்ம கேள்வி. சோ இதே மாதிரி இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஓகே, கடைசியா வந்து பிதா கிட்ட போறது கூட என்னதான் என் மூலமா தான் போகணும்னு சொல்றாரு. நான் தான் வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். நான் மட்டும்தான் வழினா என்னது, ஒரே வழிதான் இருக்கு உலகத்துல. ஓகே, ஒரே கயிறு தான் மேல இருந்து என்ன பண்றான், போடுறான் கிணத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காப்பாற்றப்படுறதுக்கு. அந்த கயிறு நான் மட்டும்தான், வேற வழியே கிடையாது. கிருஷ்ணன் வர முடியாது, முருகன் வர முடியாது, எல்லாம் அல்லா வர முடியாது, எல்லாம் ஜெயினிசம்ல யாரும் வர முடியாது. ஓகே, அல்லாலாம் நம்ம கடவுள் கிடையாது. அல்லாலாம் வந்து வந்து அந்த பேகன் வர்ஷிப் பண்றவங்க. ஓகேவா, தவறான ஒரு கடவுள் அவங்கலாம். நாட்கள்லாம் தப்பானது. சோ இங்க என்னதுன்னா, நான் மட்டும்தான் வழி, நான் மட்டும்தான் சத்தியம், நான் மட்டும்தான், என்னை மட்டும் நீங்க விசுவாசிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். தெல்லம் தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, என்னையா இல்லாமல் நீங்க பிதாவின் இடத்தில் வர முடியாது சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேட்டகரியா பார்க்கலாம். என்னன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம 1 தீமோத்தேயு படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுல 6ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எது சாட்சி சொல்றாங்க? இதற்குரிய சாட்சினா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மீட்கும் பொருளாக வந்தாரே,
ஓகே வந்திருக்காரு. ஆமா அதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. வருகிறது. ஏற்ற காலம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆ, இப்போ ஆமா இப்ப ஏற்ற காலங்களில் விளங்கி வருதுன்னா எப்பதான் தேவன் வந்து இதை சாட்சியா சொன்னாரு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன ஓகே. சாட்சி? இயேசு கிறிஸ்து மூலமா தான் இயேசு மீட்பு இருக்கு. மீட்பு இருக்கு. ஆமா. ம். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட். ஓகே, ஓகே. ம். இந்த வசனத்துல இருந்து அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து நம்ம போறோம். ஓகே, ஆ, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விசுவாச வீரர்கள். ஓகே, அவிசுவாசிகளை பத்தி பார்க்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவாச வீரர்கள் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஓகே. சரி, ஆ, விசுவாச வீரர்கள்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கவங்கன்னா அவங்க லிஸ்ட் இருக்கா எங்கேயாவது ஆமா. சொல்லி எபிரேயர் பார்க்கலாம். 11ல எபிரேயர் 11ல வந்து ஆபேல் தொடங்கி தொடர்ச்சியா ஆமா இருக்கு, ஒரு ம். படிக்கலாம். நாலாம் வசனத்துல இருந்து. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். போதும். அடுத்தது 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே ஆ, காணாதவர்களை குறித்து. ஆமா. அதே மாதிரி 8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் 11. சுதந்திரன். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் ஆ, பண்ணப்பட்டவர்களுக்கு. ம். ஓகே. அதே மாதிரி 20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காலங்களை குறித்து. 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு, யாக்கோபு, யோசேப்பு, யோசேப்பு, மகர் விசுவாசத்தினாலே மோசே. ஓகே. அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு பேர். லிஸ்ட் அவன் லிஸ்டே சொல்லிடுவாங்களே. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமான காலம் போதாது. சொல்லிட்டு நிறைய பேர் லிஸ்டே போயிட்டு இருக்கு. ஓகே, ஆமா. அதுல எல்லாருமே வராங்க. கிதியோன், பாராக், சாம்சன், ஜெப்தா, டேவிட், சாமுவேல், ஐசியா, எல்லாருமே தீர்க்கதரிசிகள் சொன்னது. இப்ப விசுவாசகர்கள் சொல்றது வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பத்தி தெரியும் சொல்றதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அங்க என்ன வசனம் போட்டிருக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா வருவாரு, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது. இப்ப ஏற்ற காலம் சொல்லும் போது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சொல்லி போகும்போது நம்ம பின்னாடி போறோம். இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி எப்ப விளங்கிச்சு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்க 2 பாயிண்ட் நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஒண்ணு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆபிரகாம் பார்க்கலாம். ஆபிரகாம் விஷயத்துல யோவான் 8ஆம் அதிகாரம் 46. 8:46. 57. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். யாருடைய நாளை காண ஆசையா இருந்தார், கண்டு களி கூர்ந்தார்? இயேசு கிறிஸ்துவுடைய நாளை. இயேசு கிறிஸ்துவோட நாளை. ஓகேவா? அப்போ ஒருத்தர் வருவாரு, இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் மூலமா என்ன இருக்கு? மீட்பு இருக்கு. நாளை காண இருந்தா ராஜ்யம் வருது. அவர் மூலமா காண ஆசையா இருந்தால் கண்டு களி கூர்ந்தார் சொன்ன அவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். 50 வயது கூட ஆகலையா உனக்கு? 30, 32 அவ்வளவுதான் ஆயிட்டு இருக்கு உனக்கு. நீ என்னதுன்னா ஆபிரகாமே பாத்தியா? நீ அத்தனை வருஷம் இது பண்ணியா சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், ஆமா நான் அவர் கூட பேசியிருக்கேன் சொல்லி சொல்றாரு. ஆமா, ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். முன்னாடியே நான் இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஆபிரகாம் எல்லாம் பேசியிருக்காரு சொல்லி போறோம். ஓகேவா? சோ அது எப்படி பேசினாரு? ஆபிரகாம் கிட்ட பேசுறது வந்து ஆபிரகாம் எப்படி பேசினாரு? இயேசு கிறிஸ்து எங்க பேசினாரு? ஒருவேளை ஈசாக்க பத்தி ப்ராஃபஸர் சொன்னது, ப்ராமிஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி தூதனானவர். ஆமா ஆமா ஆமா. சோ என்னன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம்.
அது லைட்டா வேணா சொல்றேன். இதுனா வந்து மெல்கி ஷெதேக் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஆமா, மெல்கிசேதேக். Okay. ஆ, அவருடைய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜெனிசஸ் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து. ஆ. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் என்ன சொல்றாரு? திராட்சரசம் உன்னதமான தேவனுடைய ஆசாரியரும் ஆசாரியனாயிருந்த மெல்கி சாலமின் ஷெதேக், ராஜா. ஆ, ராஜாவாகிய மெல்கி ஷெதேக்கு சொல்லி பார்க்கிறோம். ம். மெல்கி ஷெதேக்னா யாரு? அவர் என்ன கொண்டு வந்தாராம்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வரார். யார் அப்பமும் திராட்சை ரசமும் புதிய ஏற்பாடுல கொண்டு வரார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து. ஓகேவா? ஆமா, இவரை ஆமா. பத்தி புதிய ஏற்பாடுல வேற எங்கேயும் போட்டிருக்கு? எபிரேயர்ல போட்டிருக்கு. ஏழாம் ஆதி. ஆமா, ஏழாம் அதிகாரம். அது வேணா சும்மா பாருங்களேன். ஆமா. இவன் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்குவானே. படிங்க படிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அவனை ஆபிரகாமே ஆசீர்வதிச்சிருக்காரு மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு. ஆமா. பாரு first. இவர் வந்து இவனுக்கு உன்னதமான தேவனுடைய இவர் ஒரு ராஜாவும் இருக்காரு. அதே நேரத்துல இவர் என்னவா இருக்காரு? ஒரு பிரீஸ்ட். ஆமா, ஆசாரியனா இருந்தார். பிரீஸ்டா. தேவன் யாரு? மிகப்பெரிய தேவன், ஆமா. ஆண்டவர். அவருடைய ஆசாரியர் வரும் சொல்லிட்டு அப்புறம் படிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும். நீதியின் ராஜா யாரோட பேரு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர்தான் நீதியின் ராஜா. நீதியின் ராஜா. அடுத்து படிங்க. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும். சமாதானத்தின் ராஜா சொல்றது யாரோட பேரு? அது இயேசு கிறிஸ்து பேரு தான். அதுவும் இயேசு கிறிஸ்து பேரு தான். ஐசாயால இருந்து. ஆமா, ஐசாயா 36ல. படிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்னது? காலத்துக்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கறதுனால அவன் அந்த எல்லா ராஜாக்கும் என்ன இருக்குன்னா இவங்க அப்பா திருவேறு ராயன் மீது அவங்க அப்பா யாரு அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஓகேவா? இந்த ராஜாக்கு வந்து வம்ச வரலாறே இல்லையா. பார்த்தனா இவரு திடீர்னு வந்த ஒரு ஆளு. வம்ச வரலாறு எழுதவர். அப்படியே படிங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல் இல்ல தேவனுடைய. ஆமா, எங்க இருந்தது என்ன முடிவு ஒண்ணும் இல்ல. ஆமா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். தேவனுடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவனா இருக்கான். ஓகேவா? சோ ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதம் பெற்றதே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் பெறாரு. ஓகே, ஆசாரியனா இருக்கிறது. ஓகே, இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். நம்ம இது யாரு எப்படி இத போட்டிருக்கு சொல்லிட்டு. ஓகே, அது உண்மையிலேயே வந்து அவர் வந்தாரா, வந்து பேசினாரா இங்க சொல்றதா நம்ம வந்து டீடைலா நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனம். என்னதுன்னா சங்கீதம் 110ல நான் இங்க வேணா எடுக்கிறேன். தேவன் வந்து பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் சொல்றது ப்ராமிஸ். ஓகே, வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கொடுத்திருக்காரு, தாவீது கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்க ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கொடுத்திருக்காரு, இங்க கொடுத்திருக்காரு செகண்ட் வாக்குறுதி. மாறாத வாக்குறுதி. இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நாட்டவரை நோக்கி என் வலது பசு உட்காரும் உன் சத்துருளை பாதபடியாக்கி போடுவாரு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது தேவன் ஆணையிட்டார், மாட்டாரு. நீ எங்க வராரு? தேவனோட ஆணையில வராரு. இதுதான் வந்து பவுல் வந்து கோட் பண்றாருங்க. ஓகேவா? மத்த இடத்துல எங்கேயுமே இல்ல மெல்கிசேதேக் பத்தி எழுதல. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 110, அப்புறம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதை பத்தின விளக்கம். ஓகே, அங்கே விளக்கிறான்னு சொல்றாரு. சோ நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து யோவான்ல வந்து
என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான். களி கூர்ந்தான். ஓகே, he saw it and was glad. ஓகே ஓகே. யாரோட நாள? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாள ஆபிரகாம் சொல்லி சொல்றோம். அது எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எபிரேயத்துல வரலாம். எபிரேயம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம், 8ல படிக்கலாம். ஓகே, சோ கம்மியில நான் இருக்கிறேன். எபிரேயர் 13 8ல படிக்கலாம். 8ல இருந்து வா. படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக வால்யூம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா கேட்கல. ஆனா எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, நான் இதை பார்த்து படிக்கிறேன். சரி, கேக்குதா? ஓகேண்ணே. சரி, தெரியுதா? தெரியுதுண்ணே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்தில் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். என்ன போட்டிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு. லேண்ட் குடும்பத்தோட இல்லைன்னா வந்து காசும் இருக்கு கையில, நல்ல காசு, செம்ம காசு இருக்கு. ஓகே, வீடு கட்டி வாழுவீங்களா இல்ல கூட்டத்துல வாழுவீங்களா? வீடு கட்டி பெருசா கட்டி. ஆனா என்ன இங்க போட்டிருக்கு? கூடாரங்களிலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல. எதுக்காக பரதேசி போல இருக்கணும்? அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எவ்வளவு ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு பாருங்க. பரதேசியை போல கூடாரத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல சொல்லிட்டு ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பாத்தீங்களா? கண்டு களி கூர்தான் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மூலமா ஒரு ராஜ்யம் வருது, மீட்பர் வராரு. அப்போ வந்து ஒரு நகரம் ஒண்ணு வரப்போகுது, ராஜ்யம் வரப்போகுது, அதுல நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஓகேவா? அதனால என்ன பண்றாதான், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஓகே, சோ இங்க எபிரேயர் 11 வந்து பார்த்தோம். அப்படியே நம்ம வந்து 14 இருந்து படிக்கலாம். எல்லாம் வந்து 13 இருந்து படிக்கலாம். 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, பூமியிலே அந்நியரும் பரதேசியுமாய் தங்களை அறிக்கையிட்டு மரித்தார்கள் சொல்லி போகிறோம். ஓகேவா? அப்புறம் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே சொல்றதுதான் இங்க பாக்குறோம். அப்போ ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் சொல்லும்போது அவர் என்ன பண்ணாராம்?
தூரத்திலே கண்டு என்ன பண்ணாங்களாம்? கண்டு என்ன பண்றது? நம்பி தூரத்திலே அணைத்து கண்டு கொண்டு அணைத்துக் கொண்டு பூமியிலே பரதேசிகளா வாழ்ந்தாங்களாம். ஆமா. ஓகே. அப்போ அவங்க எதனால இது? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. யார் மேல விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம்? என் நாளை காண ஆசையா இருந்தாங்கன்னா யார் மேல விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மேல. அவர் பிறக்கலனாலும் அவர் மேல என்ன இருக்கு? Faith. விசுவாசமா இருக்காங்க. ஒருத்தர் ரட்சகர் வராரு, வருவாரு. அதனால பலிகள் காணிக்கை, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பலியும் காணிக்கையும் செலுத்தும் போது என்ன பண்றாங்க? அதை அடையாளப்படுத்துறாங்க சொல்லி சொல்றோம். இயேசு கிறிஸ்து. ஓகே, ஒரு ரட்சகர் வருவாரு, நம்மள வந்து மரணத்துல இருந்து விடுவிப்பாரு. ஒரு ஒரு இடம் வருது, அந்த இடத்துலதான் நம்மளுக்கு பெர்மனண்டான குடியிருப்பு இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்னதான் தெய்வம் வாக்கு பண்ணாலும் இது நம்மளோட குடியிருப்பு கிடையாது. ஓகே, நம்ம அந்நீரம் பரதேசியமா தான் இந்த பூமியில வாழ்றோம். ஓகே, அறிக்கையிட்டார்கள் செய்வாங்க. ஓகே, வாழ்க்கையின் மூலமா ஆக்ஷன் மூலமா சரி. இது நம்ம ஆபிரகாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். சரி, நம்ம மோசே பார்க்கலாமா? ஓகே. இப்ரேயத்துல 11ஆம் அதிகாரத்துல மோசேயை வந்து பார்க்கணும்னா இங்க இருக்காரு. படிக்கலாம் 23 இருந்து. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை. ஏன் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை இங்க வருது? பாத்தீங்கன்னா, இவருக்கு மோசேக்கும் ஒரு ரட்சகர் வருவார் சொல்றது தெரியுது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழுப்பப்படுவார். கேட்கலாதவன் எவனும் என்ன அறுப்புண்டு போவான். யார் சொல்லுங்க அந்த வார்த்தைய? மோசே சொன்னாரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாரு, ராஜ்யம் வரும், அதுல அவர் தான் ராஜாவா வருவாரு சொல்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரட்சகர் வருவார் சொல்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து அந்நீரும் பரதேசமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதே பேட்டர்ன் தான் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது கூட பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இங்க புழுவாவது பூச்சியாவது சாப்பிடும், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்ப அவர் சொல்ற விஷயம் என்னதுன்னா, நீங்க இந்த பூமியில தான் பெர்மனன்ட் சொல்லி நினைச்சுக்காதீங்க, வரப்போறதுதான் சொல்லிட்டு. இதே போதனை தான் ஆபிரகாமும் கொடுத்திருந்தாரு, இதே போதனை தான் மோசேக்கு இருந்தது, இதே போதனை தான் பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்களுக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து என்ன பண்ணாங்களாம், அவங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாலும் ஓகே, அவங்க தங்களை வந்து அந்நியரும் பரதேசியமாய் தான் இருந்தாங்க. ஓகே, மோசே வந்து பாத்தீங்கன்னா ராஜாவோட வீட்டுல இருந்தாலும் என்ன பண்றாரு, கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு துன்பத்தை வந்து என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டு அந்த வழியில போனாரு நாங்கறதுக்கு. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, பழைய ஏற்பாடு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் உள்ள வராங்க. அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்துவ எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணு, அவருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்ட மக்கள் தான் இவங்க எல்லாருமே. ஓகே, ஆவினால் போதிக்கப்பட்ட மக்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்ப வழிநடத்தப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, ஒரு ரட்சகர் வருவார் சொல்றதை வந்து வெளிப்படுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அது அவங்க இருந்ததுல காண்றாங்க, கண்டு களி கொள்றாங்க, அதுபடி என்ன பண்றாங்க, வாழ்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்க விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாம அதுபடி என்ன பண்றாங்க, வாழ்றாங்க, ஆக்ஷன். ஓகே, அதான் பாக்குறோம். அப்பதான் அவங்க வந்து அதனாலதான் விசுவாச வீரர்கள் சொல்லி பாக்குறோம், பட்டியல வராங்க சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி மோசேவா இருக்கட்டும், அவங்களும் அப்படிதான். அதுக்கப்புறம் இந்த எல்லாருமே புதிய ஏற்பாடுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அதே பாடம் தான் சொல்றாரு. ஓகே, உலகத்திலும் பொக்கிஷங்களை வைக்காதீங்க, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதீர்கள். ஓகே, இந்த உலகம் என்னுடையது அல்ல. ஓகே சொல்லிட்டு தெளிவா பேசிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம வந்து வாழணும் சொல்லி நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ண முடியாதான்? ஒருத்தன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை இல்லை. ஓகே, அப்போ அதே அவங்களுக்கு எப்படி விசுவாசத்து கிரைட்டீரியா இருந்ததோ அதே தான் நம்மளுக்கும்.
ஓகேவா? சோ இப்ப தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, தேவனுடைய ஆவியினால தேவன் கொடுத்து அவங்க சத்தியத்தின் மூலமா வெளிப்பட்டிருக்கிறாரு. அது மூலமா தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உள்ள என்டர் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, கிறிஸ்து தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே நேரத்துல பலியும் காணிக்கையும் என்ன பண்றது, கிறிஸ்துவ தெரிய வச்சது சொல்லி பாக்கணும். ஓகே, ஒரு மீட்பர் வருவாரு, இதெல்லாம் டெம்பரரி. மீட்பர் வந்து நம்ம காப்பாத்துவார் சொல்றது நம்ம பாக்கணும். எல்லாருமே பலி செலுத்தினாங்க சொல்லி பாக்கணும். ஓகே, இந்த 2 பாயிண்ட் வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரரை பத்தி நம்ம பார்க்கணும். ஆனா இந்த பலி செலுத்துறங்கிறது வந்து இப்ப இவரு ஆபிரகாமே பலி செலுத்துறாருல ஆண்டவர். ஆமா ஆமா அப்போ அந்த இது நினைச்சுதான் பலி செலுத்தினாரு அவர் செலுத்தினதும். ஆமா, எல்லாமே வந்து தேவனுடைய ஆவினால் அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டு, ஓகே, அது மூலமா ஒரு ரட்சகர் வருவாங்க, ஒரு மீட்பர் வருவாரு சொல்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஓகே ஓகே ஓகே. இப்ப நமக்கு இப்ப நியாயப்பிரமாணப்படி சொல்ல வரும்போது அவங்க தன்னுடைய பாவத்துக்காக ஜனங்களுடைய பாவத்துக்காக ஆசரிப்பு பண்ணும்போது சரி பாவத்துக்கான பலி அப்படின்னு பண்ணும்போது அது புதிய ஏற்பாட்டுல வர இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஆபிரகாம் பண்ணும்போது இந்த இடத்துல போனதுமே பலிபீடத்துல கட்டி ஆண்டு தொழுது கொண்டார் இப்ப அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வந்து நீங்க யாருன்னா ஈசாக்கு வந்து பலி கொடுக்குறாரு. ஆமா. அது எந்த மலையில வந்து பலி கொடுக்குறாங்க? மோரியா மோரியா மலைகளில் ஒன்று. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஓகே, சோ மோரியா. ஆமா. ஓகே, மோரியா மலை. மோரியா மலை எங்க இருக்கு? ரீஜியன் ஆஃப் மோரியா. என்ன பண்றதுன்னா ஓல்டு சிட்டி ஆஃப் ஜெருசலேம், மவுண்ட் மோரியா. ஜெருசலேம் பழைய சிட்டி. ஓகே, மோரியா மலை சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த மலையில தான் என்ன பண்றாங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு, ஈசாக்கா பலி செலுத்துறதுக்கு. take your son, one and only son, okay, whom you love, is it go to the region of Moriah. Okay, sacrifice him there as a burnt offering on the mountain. I will show you. Okay, so மோரியா அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஆன் ஏ மவுண்டன், அதுல ஒரு மவுண்டன் மலையில வந்து அவனை வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அது ஆக்சுவலா வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பலியான மவுண்டனும் பாத்தீங்கன்னா கொல்கத்தா. கொல்கத்தா அதுவும் ஒரு சேம் தானோ? அதே இடம் தான். ஏன்னா எருசலேமுக்கு வெளில தானே இயேசு கிறிஸ்து பலியானாரு. ஆமா ஆமா. இயேசு கிறிஸ்து எருசலேம்ல இருந்து உள்ள இருந்து வெளில கொண்டு வராங்க, வெளில கொண்டு வந்து கொல்கத்தா மலையில வந்து இது பண்றாங்க. இந்த கொல்கத்தா மலை எங்கன்னு சொல்லி சொன்னா நகரத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்டார். எருசலேம் ஆலயம் இது கொல்கத்தா இங்க இருக்குது. ஓகே ஓகே. கரெக்ஷன். இந்த அதான் என்ன சொல்றாங்க, மோரியா மலை சொல்றத ஓல்டு எருசலேம் சொல்றது இங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அதுதான் மலை. ஓகே. அதுதான் நம்ம எங்க பாக்குறோம்னா வந்து ஆதியாகமத்துல பாக்குறோம். ஓகே, மோரியா போனாலே என்ன வந்து எருசலேம், ஓல்டு சிட்டி ஆஃப் எருசலேம், மோரியா மலை. இதுதான் இது ஒரு. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம், அங்க வந்து பலி கொடுக்கும்போது அவரு கைய மேல கை சொல்லிட்டு பிறகு அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டுக்கு பலியிட சொல்லிடுவார். ஆமா, அங்க ஆடு வந்து அங்க ஏற்கனவே மாட்டிருக்கு. ஆமா,
ஓகே. அங்க ஏற்கனவே இருக்கு சொல்லி பாக்குறோம். அது முன்னாடி இருந்ததா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. முன்னாடி கிடையாது. வால்யூம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆபிரகாம் தன்னை கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக ம். புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ம். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக. அதனால்தான் வந்து நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி சொல்ற அந்த இது ரிப்ரசன்டேஷன். அதுல என்னதுன்னா, ஒன் அண்ட் ஒன்லி சன், உன் ஒரே பேரான குமாரன், டேக் யுவர் சன், யுவர் ஒன்லி சன். பிதாவாகி தேவனுக்கு என்ன இருக்கு? ஒரே பிறன ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவே அன்பு கூர்ந்தார். நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. யோவான் 3:16. அதுலயும் என்ன போட்டிருக்கு? ஒரே பேரான குமாரன். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 22:2. ஹலோ, என்ன கேக்குதா? கேக்குது. இடையில பிரேக் ஆச்சு. 22:2 படிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆஹ் ஏகம் சுகனும் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வேணா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வேற பைபிள்ல பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை. ஓகே, இது பிஎஸ்ஐ இஆர்பில பார்க்கலாம். ரெண்டு படிங்க இது. இல்லையா? தெரியுதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள்ஸ் ஒரு நிமிஷம் அது. தேவன் அவனிடம், உன்னுடைய அன்பிற்குரிய ஒரே குமாரனான ஈசாக்கை அழைத்து கொண்டு ஒரே குமாரன். குமாரன். ஒரே குமாரன் சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நம்ம திருவேலிக்குள்ள பார்க்கலாம். அவர் அன்பு கூறும் ஒரே மகனான உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு. ஈசாக்கை அழைத்து. இதே விஷயம் தான் நம்ம என்ன பண்றோம்னா புதிய ஏற்பாடுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்கிறோம். ஒரே மகன். அதே வார்த்தை தான் வரும், ஒரே மகன் சொல்லிட்டு. திருவிழியம்ம எல்லாம் ஈசு தெரியுது. ஒரே குமாரனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க சொல்லிடுறாரு. ஓகேவா? சோ இதுதான் நம்ம பாக்குறது பேட்டர்ன். அங்க வந்து என்னதுன்னா, அப்போ என் மகனுக்கு பதில் இன்னொருத்தர் வராருன்னா வந்து எப்படி ஆபிரகாம் வந்து தன் மகனை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வராரோ, அது தேவன் என்ன பண்றாருன்னா, இதே மாதிரிதான் என்னுடைய மகனை நான் என்ன பண்ண போறேன்? பலி கொடுக்க போறேன். நீ கொடுக்க தேவையில்லை, என் மகன் வருவான், மீட்பை தருவான், உலக பாவத்தை சுமந்து தேவாட்டு குட்டியா வருவான் சொல்லிட்டு ஒரு ஆட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பலிகள் கொடுக்குறாங்க சொல்லுவாங்க. சோ எல்லாருமே மோசே மூலமா இருக்கட்டும், எல்லாருமே ஈவன் பாத்தீங்கன்னா ஆபையில என்ன பண்றோம்? பலிகள். ஓகே, நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடியே பலிகள். ஈவன் ஆண்டவரே வந்து பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டை அடிச்சு அதோட இதுதான் கொடுத்துருக்காங்க சொல்லி சோ அப்போ 2 வகையில் நான் பாக்குறோம். அவங்க வந்து தேவனோட ஆவியினால வந்து அவங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பத்தி அறிஞ்சிருந்தாங்க. அதனால அந்த நாளை கண்டாங்க, கண்டு களி கூர்ந்தாங்க. ஓகே, தூரத்திலே கண்டு அவங்க களி கூர்ந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன பாக்குறோம்னா, பலிகள் மூலமா என்ன பண்ணாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து வருவார் சொல்றதை வந்து விசுவாசிச்சாங்க சொல்லி பாக்குறோம். இது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள்.
சோ இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைச்சதா? இவரு சொல்றாரு தூரத்துல கண்டு நம்பி அணைத்துக் கொண்டேன்னு சொல்லி. சூப்பர். சோ அப்போ வந்து இவங்களுக்கு யாருக்குமே வந்து கிடைக்கல. கிடைக்கல. ஆமா. தூரத்திலே கண்டு விசுவாசத்தோட தூரத்துல மரித்தார்கள். கண்டு மறித்தல் அப்படின்னா அவருக்கு தூரத்துல கண்டுனா அது ஒரு தரிசனம் மாதிரியா இல்ல கனவு மாதிரியா? கனவு மாதிரி கிடையாது, அவங்க புரிதல்னால. இப்ப எப்படி ஓகே. நம்ம படிக்கிறதுனால புரியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆமா அவங்க என்ன ஆமா. பண்ணாங்க, களி ரைட் ரைட், கூர்ந்தாங்க. எனக்குமே இருக்குது. முடியும். ஓகே, ம். அவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க. ஓகே, இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு புரிய வருது, ஓ இப்படிதான் தேவ திட்டம் பண்றாரா, இதான் செய்யறாரா சொல்லிட்டு. செய்றாரு. அது கண்டிப்பா. மூலமா ஆமா. ஏன்னா தேவன் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவம் எல்லாம் பண்றது கிடையாது, தேவன் வந்து புரிய வைக்கிறார் எப்பயுமே. புரிய ஓகே ஓகே இவர் ஓகே. யோபுக்கு வந்து என்ன பண்றாரு, தான் யாரும் சொல்லி புரிய வைக்கிறாரு, பேசுறாரு. ஆமா. ம். சோ அவர்தான் பண்ணிருக்காரு சொல்லி போறோம். அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், தூரத்திலே கண்டு. இதே வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன் வாக்கு கொடுத்திருக்காரு, அதை அடையல நற்சாட்சி அடையாம. பெற்றிருந்தும் அடையாமல் போனார்கள். ஓகே, இவங்க எப்ப பெறுவாங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, எப்ப பெறுவாங்க? இது எப்ப வருட இது 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 எப்ப சொல்றாரு பவுல்? எல்லாம் எழுதுனவங்க எப்ப சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து மரிச்சு வந்ததுக்கு உயிர் தெழுந்த பிறகு எழுதுன ஒரு இது, ஏன்னா புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆமா ஓகேவா? ஆமா ஆமா. அப்ப இவங்க வந்து யாரும் என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போல. போகல. ஓகே, எல்லாருமே என்ன பண்றாங்க, நித்திரையில இருக்காங்க. ஓகே, மரண நித்திரையில. ஓகே, அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்றாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்ப உங்களுக்கு போனார்கள். ப்ராமிஸ் பண்ணிருக்காரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பண்றது இன்னும் கிடைக்கல, எதுவுமே இந்த பூமியில அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்கல. ஆமா. அது அந்நியரும் விசுவாசத்தோட பரதேசிகளும் மரித்தார்கள். மறைச்சார்கள். தேவன் தரும் நகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பூமியில இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது சொல்லி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. எது எப்படி தெரிஞ்சது, புரிதல்னால தெரிஞ்சது. ஓகேவா? அதனாலதான் வந்து நாளை காண ஆசையா இருந்தா கண்டு களி கூர்ந்தா சொல்லும் போது எதிர்கால அந்த வரப்போற விஷயத்த வந்து பாக்குறாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரதை பத்தி அதான் விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோட மரித்தார்கள். விசுவாசத்தோட இருந்தாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெறாமலே மரித்தார்கள் சொல்லி டைரக்டாவே வசனம் போட்டிருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம இவரை கூட பார்க்கலாம், தானியேல் கூட பார்க்கலாம். தானியேல் கூட பாருங்க, 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்ப என்ன பண்றாங்க இவங்க எல்லாருமே? தானியேல் விசுவாச வீரரா, எல்லாம் விசுவாச வீரர் கிடையாதா? விசுவாச வீரர் தான் தானியேல். விசுவாச வீரர் தான் தானியேல். ஓகே, அவர் இந்த பட்டியல்ல தானியேல் பேர் வரலனாலும் இயேசு வந்து சொல்ல கோட் பண்ணிருக்காரு. ஓகேவா? தானியேல் சொல்லியிருக்காரு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க, கடைசி வசனம். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். அப்படின்னா என்னது? நீ இளைப்பாருன்னா என்ன அர்த்தம்? தூங்கு. தூங்கு, நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் நான் உனக்கு கூப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி தான். ரெஸ்ட் இன் பீஸ், இளைப்பாரி கொண்டிரு. ஓகே, அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? தூங்குவாங்க, ரெஸ்ட் ஆவாங்க. ஓகே, ஹலோ. பிரேக் ஆச்சா? நீங்க பேச கட் ஆயிடுச்சு. ஓகே. சோ என்ன பாக்குறோம்னா வந்து ரெஸ்ட் இன் பீஸ்னா என்னது? ஆமா, ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடு. ஓகே, அதான் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ எழுந்திருப்பாய். ஓகே, அது வரைக்கும் நீ என்ன பண்ண, தூங்கிட்டு சொல்லி சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிள், நீ தூங்கு, நான் உனக்கு காலைல எழுப்புற சொல்லி சொல்ற மாதிரி. ஓகேவா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாச பட்டியல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமல் நித்திரையில இருக்காங்க சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ கடைசியா ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது என்ன வசனம்னா, அப்படியே நீங்க வந்து 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:39 படிச்சீங்களா, அது ஒரு வாட்டி படிச்சிருங்க, அதுக்கப்புறம் 40 படிங்க. ஆமா, எனக்குமே அது
நான் அதுக்கு அதை படிக்கும்போது அது கேள்வியும் படிச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மைனா என்னது? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்றாங்க. விசேஷித்த நன்மை சொல்றது. அவங்களே இயேசு கிறிஸ்து பத்தி தெரிஞ்சிருக்காங்க. ஆமா. ஆனா அவங்களை காட்டிலும் நம்மளுக்கு என்ன விசேஷம் சொல்றதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. என்னதுன்னா பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை பத்தி நாம பார்த்தோம். அப்போ விசுவாசத்தினால இருந்த மக்களை பத்தி பார்த்தோம். அவங்க இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருந்தது. அது 2 வகையில நம்ம நம்பிக்கை பார்த்தோம். ஒண்ணு புரிதல்னால நம்பிக்கை பார்த்தோம். ஓகே. அவர் நடந்த நிகழ்வு, அவருடைய பரிசுத்தாவி கொடுத்திருந்தாரு. அது மூலமா அவங்களுக்கு புரிதல் இருந்தது. அது மூலமா அவங்களுக்கு வந்து சத்தியம் தெரிந்தது. அது மூலமா வந்து தேவனோட வார்த்தையின் மேல நம்பிக்கை இருந்து சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் சொல்ற அந்த நம்பிக்கை எல்லாமே இருந்து சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் வந்து அதே நேரத்துல அவங்க பலிகளும் காணிக்கையும் என்ன பண்ணாங்க? அதுவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா காமிச்சாங்க சொல்லி பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. விசுவாச வீரர்கள். ஓகே. சதாச்சாரமா பண்றவங்களை பத்தி நான் சொல்லல. அது இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் சதாச்சாரமா பண்ணாங்க. சும்மா உண்மையா பண்ணவங்க. இதே விஷயம் அடுத்தபடியா என்ன வருது? நெக்ஸ்ட் ஏற்ற காலம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இருக்கமேது வருது. வந்துட்டு பிறகு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பத்தி அவங்களுக்கான ஏற்ற காலம். ஓகே. பார்க்கும்போது இங்க 40ஆம் வசனம் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிறகு இருக்கிற மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால்தான் நம்மை அல்லாமல் சொல்லும்போது எழுதின ஆத்தர் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த எபிரேய புத்தகத்தை எழுதின பவுலா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எழுதினவர் என்ன பண்றாரு? தண்ணியை சேர்த்துக்கிறாரு. நம்மை ஒன்றை நம்மளுக்கு முன்னதாக ஏற்படுத்திருக்கிறார் சொல்லும்போது அவங்களுக்கு இல்லாத இருக்குதான் ஒரு பாயிண்ட். நம்ம இல்லாமல் அவங்க பூர்ண அடைமுறை தான். அப்ப நம்ம கூட தான் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுமா? அவங்களும் அடைய முடியுமா? சோ இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. இப்படி கட் பண்ணிட்டு போயிட்டீங்களே. இல்ல தியானிங்க, அது அப்படியே நம்ம பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானும் இது படிச்சிருக்கேன். அது விசேஷ நன்மையானது ஒன்றே நன்மையானது ஒன்றேன்னு சொல்லி. ஆனா ஒரு பக்கம் நல்லா தெரியுது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் எல்லாமே அவருக்கு இயேசுக்கு முன்னாடி உள்ளவங்க. அவங்க சொல்லிட்டு நம்ம எல்லாமே அவங்க பூர்ணர் ஆக முடியாது. ஆனா அதையும் தாண்டி வேற இருக்குமா அப்படிங்கிற எனக்கு கேள்வி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, நானும் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா அதை நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம ஸ்டெப்பா பாக்குறோம். ஓகே. ஏற்ற காலம் சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்ற காலம், இப்ப நம்மளுக்கு ஏற்ற காலமா இப்ப கொடுத்திருக்காங்க. ஓகே. சுவிசேஷ யுகம், இப்ப சுவிசேஷ காலம் சொல்லும்போது இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு காலம். இது நம்மளுக்கு ஏற்ற காலமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு ஏற்ற காலமா வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஒண்ணு பேர் என்னது? ரெண்டாவது பாப்பா. இவ பேர் ஆலிவ். மரம். ஆலிவ். நல்லா இருக்கு பேரு. ஃபர்ஸ்ட் பாப்பா பேர் ஓனிகா. மோனிகா. ஓனிகா. ஓனிகா. அதுக்கு அர்த்தம் ஆனா நம்ம அந்த எக்ஸோடஸ் 30:34ல மகா பரிசுத்தலத்துல தூபம் கட்டுற கலசத்துல சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு வரும்னு. தமிழ் இதுல இல்ல, இங்கிலீஷ்ல 30:34ல வரும். அந்த அபிஷேக தைலமாக அதுல லைன்ல வரும்போது ஓனிகா. ஆமா. ஓனிகா. ஓகே.
சிப்பி. ஓ சிற்பி. ஓகே ஓகே ஓகே. ஓகே, சிப்பி இல்ல நத்தையில வந்து மேல இருக்குமா அந்த ஓடு. ஓகே ஓகே. அது என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சு அந்த பெர்ஃப்யூம்ல இதுல சேர்ப்பாங்க, வைப்பாங்க, நறுமண பொருளுக்கு சேர்ப்பாங்க. சேர்ப்பாங்க. மோனிகா அந்த நான் சவாரி. ஒரு இதுல பார்க்கும்போது ஜூஸ் யூதர்கள் அந்த அபிஷேக தைலத்துக்கு இல்ல அந்த தூப காட்ட கலசத்துல சேர்க்க வேண்டிய அந்த பூவோட ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ஓகே ஓகே. ம், ம். ஆமா, இது கொஞ்சம் சீக்கிரட்டான ஒரு விஷயம் தான். ஆமா, அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுக்கும் அதை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. இந்தியால யூஸ் பண்ணிருக்காங்களா, திபெத்ல யூஸ் பண்ணிருக்காங்க, ஜப்பான்ல யூஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாமே அந்த நறுமணத்துக்காக யூஸ் பண்றாங்களா? ஓகே ஓகே. நான் இவங்க ஃபர்ஸ்ட் பாப்பா வயித்துல இருக்கும்போது ஒரு 5 மந்த்ஸ்ல ஆண்டவர் கொடுத்த பேருண்ணே. ஓ, அதை படிச்சுட்டு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி ஓனிக்கான் தான் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, கேஹல்னு சொல்ல மாதிரி. நம்ம எங்க ஒய்ஃபை பார்த்த எல்லாருமே உங்களுக்கு பாய் தான், பையன் தான் பிறப்பான்னாங்க. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, பேர் சொல்லிட்டாருன்னு கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்து அதே மாதிரி பெண் குழந்தை ஃபர்ஸ்ட். ஆமா. 2வது பாப்பா பிறக்கும் போது அன்னைக்கு இவ வந்து 1 மாசம் சொன்ன டேட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. அவங்க செக்அப் போன அன்னைக்கு நான் அப்போ மினிஸ்ட்ரியில இருந்தேன், அவங்க ஊர்ல இருந்தாங்க. அன்னைக்கு காலையில என் ஒய்ஃப் படிக்கும்போது எரேமியா 11ல நான் உனக்கு பச்சையான ஒலிவ மரம் என்று பெயரிட்டேன் அப்படிங்கிற பெயரோட ஆண்டவர் சொன்னதும் அவ தியானிச்சுட்டு தான் போயிருக்காங்க அன்னைக்கு. அன்னைக்கு மேடம் ஓகே ஓகே. ஆலிவ். ஆலிவ். ஆமா. ரெண்டு பேருக்கு ஓ. ஓ ஆமா ஆமா. ஓகே, எழுதிட்டேனே, நோட் பண்ணியிருக்கேன். ஓகேப்பா. காட் பிளஸ் யூ ரெண்டு பேரையும். சரிப்பா, ப்ரே பண்ணிடலாம். நீங்களே ப்ரே பண்ணுங்க. ஓகே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக மீட்பதற்காக இந்த பூமியில மனுஷனாக பிறந்து அந்த மரணத்தை ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையாவதற்கு நீங்கள் கொடுத்த அந்த மீட்பின் திட்டத்தை நாங்கள் நினைச்சு பார்க்குறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அதை விசுவாசிச்சு தெய்வாவினால உணர்த்தப்படும் போது, புரிஞ்சுக்கொள்ளும் போது, பலியினால அதை அவங்க விசுவாசம் சொல்லி பார்க்குறாண்டவரே, அதை காட்டின விசேஷ நன்மையை நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்கீங்க. அதை பற்றி நான் ஆழமா தெரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வேதத்தில் உண்மையை புரிந்து கொள்ளும் போது கிறிஸ்துக்கு ஏற்றபடி தேவனுக்கு ஆண்டவர் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அதன் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை அமைப்பதற்கும் மற்றவங்களுக்கும் உங்களுடைய சாட்சியாக காமிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூண்ணா. சரிப்பா. ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ணா உங்க ஃபேமிலிண்ணா? ஆப்பா, உங்க ஃபேமிலி? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா ஒன்றும் குழந்தை இல்ல. ஓகே 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 ஓகே. நீங்க இருக்கிறது சென்னை தானே? சென்னை தான். சரி, ஓகே ஓகே. எந்த இடம்ண்ணா சென்னையில? கோயம்பேடு. கோயம்பேடு. ஓகே 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 ஓகே. டேவிட் அவருக்கு எல்லாம் தெரியும். சரி 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 சரி. ஓகே ஓகே. சரிப்பா, நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்யூ. நான் இந்த 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் பார்க்குறேன். ஓகேண்ணா. பாய் சொல். பாய் ஆலிவ். பாய் சொல்லு. பாய் பாய் ஆலிவ். சரி, ஓகே. ஓகேண்ணா. பாய். பாய்.